எப்படி இருக்க பிரகாஷ்? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரகாஷ் உட்காருங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல சுஜிதா வேணாம் அட பரவாயில்ல. இருங்கண்ணா, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? உட்கார் பிரகாஷ். நானே உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். அப்படியா? சத்யா எப்படி பாருக்கா? நல்லா இருக்கேன் ஆண்டி. வேலை பிஸியா போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரகாஷ். சத்யாவுக்கு ஏத்த வேலை. சொல்லுங்க பிரகாஷ், என்ன விஷயமா வந்தீங்க? என்ன பிரகாஷ், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க எதையோ சொல்லுப்பா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்ல ஆண்டி. வீடு விஷயமா தான் பேசலான்னு வந்தேன். வீடு விஷயமாவா? என்ன பிரகாஷ், எனி ப்ராப்ளம்? கேஸ் முடிஞ்சுதா? இல்ல, புதுசா அட்வொகேட் பார்த்துட்டோம். வர ஹியரிங்லே கேஸ முடிச்சிருவேன். நீங்க சீக்கிரமா. அண்ணா தேங்க்யூ. சொல்லுங்க பிரகாஷ். இல்ல, அந்த வீட்டோட டாக்குமெண்ட் உரிமை எங்க கிட்ட வரணும்னா 1.25 கோடி கட்டணும். அதான் கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. பணத்துக்கு இப்ப என்ன பிரகாஷ், 1.25 கோடி தேவைப்படுது, அவ்வளவுதானே? ஆண்டி, நீங்க உதவி செஞ்சா நான் மட்டும் இல்ல, என் வீடே அதை மறக்காத. வட்டி கூட போட்டு. என்ன பிரகாஷ், என்ன பேசுறீங்க? இது வரைக்கும் உங்ககிட்ட நல்லா தானே நடந்திருக்கோம். பிரகாஷ், நீங்க ஒரு உரிமையோட வந்து கேக்குறீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடா வட்டி கிட்டின்னு பேசுறீங்க? இல்ல கார்த்திக், எங்க நிலைமைய நான். என்ன பிரகாஷ், நீங்க இப்படியா பிரிச்சு பாப்பீங்க? பணம் எப்ப வேணும் சொல்லுங்க. அது கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சா நல்லதுன்னு சொல்லிருக்காரு. 2-3 நாளைக்குள்ள முடிஞ்சாலும் முடியலான்னு சொல்லிருக்காரு. டோன்ட் வரி, பணத்தை நாளைக்கே நானே உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துறேன், ஓகேவா? கார்த்திக். அம்மா, இதுல உங்களுக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லையே? எனக்கு என்ன கார்த்திக், நீ உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கற, உங்களுக்குள்ள 1000 இருக்கும், இதுல எனக்கு என்ன வந்தது? தேங்க்யூமா. என்ன பிரகாஷ், ஓகேவா? தேங்க்யூ கார்த்திக். It's okay. தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்ல பிரகாஷ். கார்த்திக், அவசரத்துக்கு 1000-2000 புரட்டவே கஷ்டப்படுற இந்த காலத்துல 1.25 கோடி, அதுவும் கடனா, எந்த ஷூரிட்டி இல்லாம தரன்றீங்க. என்ன பிரகாஷ், நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விடவா ஷூரிட்டி வேணும்? இன்னும் சொல்ல போனா நீங்க கேட்க தயங்கினது தான் வருத்தம். நல்ல வேலை, நீங்க கேட்கலான்னு நினைச்சு இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க பாட்டுக்கு கூச்சப்பட்டு சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். தேங்க்ஸ் கார்த்திக், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இதுல என்ன இருக்கு பிரகாஷ்? சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை நான் உடனே சத்யா கிட்ட சொல்லணும். நான் கிளம்புறேன். வரேன் கார்த்திக். வரேன் ஆண்டி. வரேன். சாரி சாரி, எனக்கு இந்த உதவி கிடைச்சதை நம்பவே முடியல. அதான் சட்டன் கிளம்பிட்டேன். சாரி சாரி. ஏன், என்னாச்சு? இல்ல, என்ன நீங்க பாக்கணும்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயமா பாக்கணும்னு நினைச்சீங்க? நல்ல வேளை ஞாபகப்படுத்தின பிரகாஷ். மேலே இப்போ அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்க ஆண்டி. அந்த குடவுன் இருக்குல்ல பிரகாஷ், அதான் பிரச்சனையா இருந்ததுல அந்த இடம் பிரகாஷ். ஆமாமா. அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கார்பரேஷன்ல தான் என்ஓசி வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் உங்களையும் சத்யாவும் பார்க்கலான்னு பேசிட்டு இருந்தோம். என்ன கார்த்திக், இது நீங்க கேட்கணுமா? இல்ல, சத்யா ஒரு சைன் பண்ணாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. அந்த விஷயமா தான் உங்களை பார்க்கலான்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல கார்த்திக். சத்யா உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறா? நீங்க டீடைல்ஸோட ஆபீஸ்க்கு வாங்க, சத்யா சைன் பண்ணுவா. தேங்க்யூ பிரகாஷ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். வரேன் ஆண்டி. வரேன் சுஜாதா. வரேன் கார்த்திக். அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது கார்த்திக். எங்க இடத்துல பிரச்சனை சிக்கல் நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருமோன்னு நினைச்சேன். சத்யா ஆபீசரா இருக்கிறது நமக்கு நல்லதா போச்சு. ஆமாமா, பாதிக்கு பாதி விலைக்கு வித்தா நமக்கு தான் பெரிய லாஸ் ஆகும். அதான் பிரகாஷ் சொல்லிட்டாரப்பா, நீ இன்னைக்கே போய் சத்யாவை பார்த்து விஷயத்தை சொல்லி சைன் வாங்கிடு. சரிம்மா. அழாதீங்கம்மா, மூர்த்திக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க. சங்கீதா அழாதம்மா, உன் மாமாவுக்கு ஒன்னும் ஆகாது. பட்ட கல்லிய படும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சம் தேறி வந்தா, அதுக்குள்ள என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா, சாருக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லலப்பா, டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு.
என் தம்பிக்கு என்ன இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. எதுவும் சொல்ல முடியாதுன்னா அப்போ பிழைக்க மாட்டாரோ? இப்போ பாய்சன் கேப்சூல் தான் கொடுத்துருக்கோம். தைரியமா இருங்கம்மா, ஒன்றும் ஆகாது. உயிர் பொழைச்சி வர்றது கஷ்டம் போல தெரியுது. அழாதீங்கம்மா. டாக்டர், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நெஞ்சில சளி கட்டிருக்கு. அதனாலதான் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு மயக்கத்துக்கு போயிருக்காரு. சளியெல்லாம் எடுத்தாச்சு. நீங்க போய் பார்க்கலாம். மருந்து எழுதி நன்றி கொடுத்துருக்கேன். டாக்டர். வாங்க. ஐயோ, பாய்சன் கேப்சூல் சாப்பிடலையா? டாக்டர் இப்படி சொல்றாரு. மேடம் கேட்டா என்ன சொல்றது? ஹலோ, என்னாச்சு சொல்லு. செத்துட்டானா? சொல்லு, செத்துட்டானா? மேடம், சொல்லு. டாக்டர் என்ன சொன்னாங்க? வேற ஏதாச்சும் பிரச்சனையா? பாய்சன் கேப்சூலால தானே சொன்னாங்களா? சொல்லு சதீஷ். அவருக்கு ஒன்றும் ஆகல. என்ன சொல்ற? ஆமா மேடம், நான் கொடுத்தது பாய்சன் கேப்சூலே இல்ல. என்ன வளர? பாய்சன் கேப்சூல் சாப்பிடாம பின் எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்த அந்த ராஸ்கல்? மேடம், அவருக்கு நெஞ்சில சளி கட்டி மூச்சு விட முடியாம சிரமமா இருந்திருக்கு. அதனாலதான் மயக்கம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நெஞ்சில சளியா? என்ன நீ இப்படி சொதப்பி வச்சிருக்க? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். இப்ப என்ன சொல்ல வர? தெய்வாதீனமா பொழைச்சிட்டான்னு சொல்ல வரியா? மேடம், சரி, வேற என்ன சொன்னாங்க? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க மேடம். கேப்சூல்ஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு வரும்? மேடம், இன்னும் 1-2 நாளைக்கு தான் வரும் மேடம். நீ கூடவே இருந்து காரியத்தை முடிச்சிடு. மேக்ஸிமம் அவன் கூடவே இருக்க பாரு. செக்கப்க்கு போனமா வந்தமான இருக்காத. அவன் செத்து விழுந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ண. அவன் சாவு செய்திக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே மேடம். என்னக்கா நீ? அதான் டாக்டர் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல. தம்பிதான் உடனே ஆட்டோ கூட்டிட்டு வந்து உதவி பண்ணாரு. அப்படியே பதறி போயிட்டாரு. ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல சார். பாத்தியாம்மா, ஒன்னும் ஆகாதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. வாங்க பிரகாஷ், வீடு விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நான் கார்த்திக் வீட்டுக்கு போனேன். அன்னபூர்ணி ஆண்டி இருந்தாங்க. பணம் தரதுல ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? அதோட கார்த்திக் அவங்க குடோன் விஷயமா என்எஸ்சி சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டாரு. நீங்க நினைச்சா முடியும்னு சொன்னாங்க. நானும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அது விஷயமா கார்த்திக் வருவாரு. அதனால என்னங்க, பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் மேடம். இதை சொல்ல தான் வந்தேன். பிரகாஷ், தயவு செஞ்சு மேடம், நான் சாரி, சொல்றத- எனக்கு வேலை இருக்கு. மேடம், சைன் பண்ணணும். இந்தாங்க சார். ஐயோ, உள்ள என்னையா நடந்துச்சு? சத்யா மேடம் ஏதோ சமாதானப்படுத்த பார்த்தாங்க. பிரகாஷ் சார் டென்ஷன்ல ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாரு. சார், போற போக்க பார்த்தா கூடிய சீக்கிரத்துல யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. கங்காதரனா கொக்கா? ஏன் இப்படி செஞ்சீங்க? என்ன மேடம் கேக்குறீங்க?
ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். போய் சொல்லாம சொல்லுங்க. பிரகாஷ் எதுக்கு மாட்டி விட்டீங்க? நான் எதுக்கு மேடம் மாட்டி விடணும்? என்கிட்ட அவமானம் பண்ணணும் தானே மாட்டி விட்டுருக்கீங்க. அவர் ரெடி பண்ண ஃபைல்ல உங்க கையால எழுதி அவர் ரெடி பண்ண மாதிரி தப்பு தப்பா எழுதி வச்சிருக்கீங்க. மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு நானே தான் கேக்குறேன். ஏன் இப்படி பண்ணீங்க? மேடம் இப்படி திடுதிப்புன்னு வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போய் சொல்லாதீங்க. எதை வச்சு மேடம் அப்படி சொல்றீங்க? இத வச்சுதான். மேடம் இது அவர் கையெழுத்து தான் மேடம். இது பாருங்க, இது அவர் கையெழுத்து மாதிரி இருக்கிற உங்க கையெழுத்து. மேடம் இது அவர் கையெழுத்து தான் மேடம். என்ன கூட்டு சேர்ந்து டிராமா பண்றீங்களா? பிரகாஷ மாட்ட வைக்கணும்னு இந்த ஷீட்ல உங்க கையால எழுதிருக்கீங்க. உங்ககிட்ட அப்ப யாரோ சைன் கேட்டு வந்து நீங்க எழுதின இந்த ஷீட் மேல அத வச்சு சைன் பண்ணிருக்கீங்க. பால் பாயிண்ட் பெனால சைன் பண்ணதுனால இதுல அழுத்தமா அந்த இம்ப்ரெஷன் இருக்கு. சார் என்னையா இதுல ஒரு சைன் பண்ணுங்க. போயா. தேங்க்யூ சார். இன்னும் சொல்ல போனா பிரகாஷ் நேத்து தான் என்கிட்ட ஃபைல ஒப்படைச்சாரு. ஆனா அதுக்கு முதல் நாளே நீங்க திட்டம் போட்டு செஞ்சிருக்கீங்க. பாருங்க அந்த டேட்டோட இம்ப்ரெஷன் கூட இருக்கு. எதுக்கு இப்படி செஞ்சீங்க? மேடம் தெரியாம பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம். திட்டம் போட்டு பண்ணிருக்கீங்க. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஒரு ஸ்டாஃப சிக்க வைக்க திட்டம் போட்டது, அதுக்கு முயற்சி பண்ணது, அதை நடத்தி காட்டினது, அதனால பிரகாஷ் பாதிக்கப்பட்டதுன்னு உங்க மேல எத்தனை கேஸ் போடலாம் தெரியுமா? போலீஸ கூப்பிடுவா. மேடம் மேடம் சாரி மேடம். புள்ள குட்டிங்களா இருக்கு மேடம். தெரிஞ்சா அசிங்கமா போயிடும் மேடம். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். இனிமே பண்ண மாட்டேன் மேடம். அப்ப நீங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சா உங்க பொண்ணாட்டி பிள்ளைங்க உங்களை அசிங்கமா நினைப்பாங்க. செய்யாத தப்புக்கு என் ஹஸ்பண்ட் கூட பார்க்காம உங்க எல்லாரும் முன்னாடி அவரை திட்டினேன், ரவுடியான்னு கேட்டேன். அப்ப அவர் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கும். அப்ப அது அவருக்கு அவமானம் இல்ல, அப்படிதானே? திட்டம் போட்டு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிருக்கீங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுவே பழைய பிரகாஷா இருந்தா உங்களை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு. இத்தனையும் தெரிஞ்சு அவர் பொறுமையா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்கு மேடம்? நேத்து நான் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன நம்பாம என் மேல கோவப்பட்டீங்க. நான் கோவப்பட்டு ஒரு சட்டையை பிடிச்சதுக்கு என்ன ரவுடின்னு சொன்னீங்க. சாரி பிரகாஷ். உங்க மனைவியே நான் இந்த மன்னிப்பு கேட்கல. ஒரு உயர் அதிகாரியா உங்களை தப்பா நினைச்சு திட்டினதுக்கு இவங்க எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சொல்லுங்க, இவர் பண்ண தப்பு வெளியே வந்துருச்சு. இவரால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? உங்க முடிவு தான் என்னோட முடிவும். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம் சொல்லுங்க. போலீஸ்க்கு நான் இப்பவே ஃபோன் பண்றேன். கலெக்டருக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புறேன். ஒரு ஸ்டாஃப பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. வேண்டாம் மேடம். அவருக்கு புள்ளக்குட்டி இருக்குன்னு சொல்றாரு. தப்பு செய்யறதை இதோட நிறுத்திக்கிறேன்னு வேற சொல்றாரு. மன்னிச்சு விட்டுருங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஆபீஸ்க்கு தான் அசிங்கம். அதனால நீங்க இவரை மன்னிச்சு விட்டுருங்க. நானும் மன்னிச்சிடுறேன். இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது கூட உங்களுக்கு தகுதி இல்ல. இன்னும் எத்தனை பேரு இவர் நினைச்ச மாதிரியே நினைச்சு எங்க ரெண்டு பேரையும் பகையாளி ஆக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா எதுக்குன்னு எனக்கு காரணம் தெரியும். லஞ்சம் வாங்க கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளவும் நடந்திருக்கு. இப்பவும் சொல்றேன், இந்த ஆபீஸ்ல நானும் இவரு இருக்கிற வரைக்கும் லஞ்சம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பிடிக்காதவங்க டிரான்ஸ்பர் இல்ல, ரிசைனே பண்ணிட்டு போலாம். ஆனா இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சாரி பிரகாஷ். என்ன மேடம் நீங்க? இது வைஃபா உங்ககிட்ட கேக்குற சாரி. வெரி சாரி. மேடம் சாரி பிரகாஷ். ஐயோ என்ன மேடம் நீங்க? அட்வொகேட் என்ன உடனே பார்க்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்ன இதுன்னு தெரியல. பெர்மிஷன் கிடைக்குமா மேடம்? அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க. எப்போ வருவீங்க? என்ன விஷயம் தெரியலையே. அப்போ ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கோங்க. ஓகே தேங்க்ஸ் மேடம்.
பெரிய ஆளுன்னு தெரியாம உங்களை கிரீஸ் அடிங்க மெஷின் தொடங்கன்னு வேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியாம பயங்கர டெக்னிக்கல் கிரியேட்டிவிட்டி இருக்கு. அதுக்கு ஏத்த வேலை கொடுத்தாதான் சரியா இருக்கும். வாங்க. டேய் மச்சான் பயமா இருக்குடா. ஆவறது ஆவட்டும். வா வாங்க. வாடா. அண்ணா எங்க வாங்க. சொல்லுங்க சார். நேற்று சொல்லியிருந்தேன்லண்ணா அத்தனை பொருளையும் மேல இருந்து கீழே அரை மணி நேரத்துல இறக்குனாங்கன்னு. அது இவங்க தானே? ஆமா சார். அந்த தார்பாயை வச்சு கன்வேயர் பெல்ட் சிஸ்டம் மாதிரி பண்ணதா சொன்னாங்களே அவங்களா? தம்பி கை கொடுங்க. நீங்களும் கொடுங்க தம்பி. என்னால நம்பவே முடியலண்ணா. ரொம்ப சோம்பேறிங்கன்னு நினைச்சேன். ஆனா பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. அப்படியா? அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இவங்க திறமை என்ன, இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு நீங்க தான் டெஸ்ட் வச்சு சொல்லணும். சரிங்க சார். அப்படி உபயோகமா இருந்தா இவங்களோட சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே சார். நீங்க தானே கொஞ்சம் பார்த்து சொல்லணும். சரிங்க சார். வாங்க தம்பி உள்ள போலாம். வாங்க போங்க. போய் உங்க திறமையை வாங்க காட்டுங்க. தம்பி. போங்க. வாங்க வாங்க தைரியமா வாங்க. உங்களுக்கு தான் திறமை இருக்குது. வாங்க வாங்க. பரவாயில்ல தம்பிங்களா. ஒரு மெக்கானிக் சூப்பர்வைசரே இந்த அளவுக்கு பாராட்டாருன்னா நீங்க நிச்சயம் பெரிய ஆளா தான் இருக்கணும். மச்சான் நம்மள பயங்கரமா புகழ்றாரு. என்ன நடக்குன்னு தெரியல. இங்க என்ன பிரச்சனை வர போகுது? எல்லாம் ஐடியா இல்லடா. அது வேற இது வேறடா. தம்பிங்களா வாங்க. இது ஓடாத மிஷின். அதான் பார்த்தாலே தெரியுது ஓடாத மிஷின். சூப்பர் தம்பி. இப்படிதான் பதில் சொல்லணும். பார்த்தாலே இது ஓடாத மிஷின் தெரியுது இல்லையா? இது ஏன் ஓடலன்னு பார்த்து சொல்லணும். ஐயா இந்த மெஷின் ஏன் ஓடல, எதுக்கு ஓடலன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் ஓடல, எதுக்கு ஓடல, எப்படி ரெடி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா சுரேஷ் சாரு உங்க திறமையை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு அதான் உங்களை பாருங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மிஷின் ஓடாத காரணம் 5 இடத்துல ஃபால்ட் இருக்கு. இந்த 5 ஃபால்ட்டையும் சரி பண்ணா மிஷின் சூப்பரா ஓடும். நீ 2 பேரும் அதை கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஐயா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உங்களை பத்தி நான் சுரேஷ் சார்ட்ட சொல்லணும்ல. நிதானமா பாருங்க. கொஞ்ச நேரம் அதிகமானாலும் பரவாயில்ல. இதுக்குள்ள என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சார் இப்ப டீ டைமா சார்? முதல்ல வேலையை பாருங்கப்பா. ஐயோ டேய் ராஜு, தார்பாயை கட்டி பொருள் இறக்குனதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. சரி நீ மூளையை கசக்கி யோசி. நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன நக்கலா? டேய் என்ன என்ன மச்சான் பண்ண சொல்ற? நீ தார்பாயை போட்டு இறக்கி விட்ட, நான் புடிச்சு இறக்குனேன். இப்போ நானும் மாட்டிட்டேன்ல. டேய் கார்ல சின்ன சின்ன ரிப்பேர் வந்தா கூட நான் திறந்து பார்த்தது கிடையாதுடா. இவ்வளோ பெரிய மெஷின் நான் என்னடா பண்ணுவேன் இந்த லட்சணத்துல? ஐயோ போ போடா. என்னடா இது பைப்பு? ஐயோ இத உடைச்சிட்டு போல இருக்குடா. இந்த பைப்பை உடைச்சிட்டியாடா? என்ன பண்றது இப்ப? ஏதோ ஒண்ணு பாப்போம். என்னது இது? டேய் எடே. டேய் நீ தான் தள்ளி விட்ட. டேய் 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 என்னடா? ஐயோ இந்த போல்ட் உடைஞ்சு போச்சடா. ஐயோ ராஜு. ஐயோ இத எங்கடா மாட்றது? தெரியலடா. அங்க போய் பாருடா. ஐயோ என்னடா இப்படி ஆகுது? ஒன்னொன்னா கழண்டு விழுகுதேடா. ஏதோ சாய் மாதிரி இருக்கு. என்னடா எல்லாமே அக்கா வருது. சரியான ஓட்ட மிஷின்டா இது. கேபிள் அறுந்து போச்சுடா. இது என்னடா இது? எடுத்து பாருடா. ஐயோ டேய் ஐயோ என்ன மச்சான் இது? போச்சு போச்சு. நமக்கு வேலையும் போச்சு, சம்பளமும் போச்சு. என்னடா மிஷின் இது? ஒன்னொன்னா கழண்டு விழுது. மச்சான் இதுல 5 பிரச்சனை இல்லடா, 500 பிரச்சனை இருக்கு. வசமா இந்த ஆளுகிட்ட மாட்டி விட்டான் சுரேஷ். என்னடா சொல்ற? ஆமாண்டா. இப்பதான் சுரேஷோட சதி என்னன்னு எனக்கு புரியுது. சதியா? ஆமா. நம்ம தூங்குனதை நிரூபிக்க முடியாதுன்னு இப்படி கூட்டின்னு வந்து கோட்டு விட்டுருக்கோம். நாம தான் அந்த மெஷினை உடைச்சோன்னு நம்மள வெளியே தோத்து போறோம் மச்சான். ஐயோ டேய் இதெல்லாம் எங்கங்கிறது எடுத்தோமோ அங்கேயே மாட்டிடலாம்டா. நான் மாட்டுறேன். மாட்டு மாட்டு மாட்டு. தம்பி சார் என் சர்வீஸ்ல டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இந்த மாதிரி யாரும் ஃபால்ட்ட கண்டுபிடிச்சதே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. நீங்க பெரிய மனுஷன். இந்த மிஷினுக்கும் நாங்க கைய வச்சதுக்கு எந்த 5 ஃபால்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்களாப்பா? ஐயா என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி. இந்த போல்டு தப்பான இடத்துல மாட்டி இருந்துச்சு. இந்த லிவரே அந்த பக்கம் திரும்பி இருக்கணும். முக்கியமா அந்த கம்பி அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்துச்சுப்பா. ராடு தப்பா திரும்பி இருந்தது. அந்த பைப்பு அதுக்குள்ள சொருகி இருந்தது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்களாப்பா. சூப்பர் தம்பிங்களா.
உங்களை நினைச்சா உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு தம்பிங்களா. என்ன மச்சான்? நீங்க உண்மையிலே ரொம்ப பெரிய ஆளுங்க தம்பி. இத சார்ட்ட சொல்லணும். என்னடா? என்ன மச்சான்? ஐயோ, உண்மையை சொல்லிடலாமா? ஆமா மச்சான், வா போலாம். வா வா வா. சுரேஷ் சார், சூப்பர் ஆளுங்களை கொண்டு வந்து விட்டீங்க. நான் டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள இவங்க மிஷினையே சரி பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்றீங்க சார்? இவங்க ரொம்ப திறமையானவங்க, வேகமாவும் ரொம்ப தெளிவாவும் வேலை பார்க்கறாங்க. பரவாயில்லையே, நான் நினைச்சதோட பயங்கரமா வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு வேலையும் கன்ஃபார்ம்டு, இன்க்ரிமெண்ட்டும் கன்ஃபார்ம்டு. போங்க போய் நல்லா வேலையை பாருங்க. வாங்கப்பா, நல்லா திறமையா வேலை பார்க்கறீங்க. வாங்க வாங்க. டேய் மச்சான், இது நல்லதுக்கான தெரியலடா. நம்ம எங்கேயோ கை வைக்க என்னமோ நடந்துச்சு. நம்மள பெரிய மெக்கானிக் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லிட்டு நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமாடா? அட விர்றா, நாம ஏன் ஓடணும்? நமக்கு நேரம் நல்லா இருக்கு, வேலையை பார்ப்போம், சம்பளத்தை எண்ணி வாங்குவோம். சம்பளத்தை நாங்க என்ன போறோமா இல்ல இவருங்க எங்க எலும்பு என்ன போறாங்களா தெரியலையே.